வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்பி கொங்கனி டெம்பிள் ஸ்டைல் புளிக்கொடையில் தான் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு கிரேவி. கடாயில வெள்ளை பூசணிக்காய், தண்ணி, மஞ்சப்பொடி, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். பூசணிக்காய் வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு அரவா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில அரிசி, அதுக்கப்புறம் எள்ளியும் சேர்த்து வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மல்லி, ஜீரகம், தனியா, வெந்தயம், மிளகு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு பொன்னிறமா மாறட்டும். மாறினதுக்கு அப்புறமா சின்ன புளியை உருட்டி இதுலயே சேர்த்துருங்க. அடுத்ததா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காவை தனித்தனியா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா கலர் மாதிரி உதிரியா வரணும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமா நம்ம பெருங்காயம் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கான வெள்ளை பூசணிக்காய் மிக்சர்ல அரைச்சி இந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்கிற இந்த குழம்புல கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கோங்க. இப்ப கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டிங்கன்னா நம்மளோட புளிக்கொடையில் ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.